இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. நாம் நமது மனநிலையை மாற்றுவதால் நம் வாழ்வை மட்டுமல்ல தலைமுறைகளையே மாற்றலாம். நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். எளியோர் மகிழ்வுற எளிமையில் ஒளி பெற கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். வறியோர் வாழ்வுற வளமையில் செழிப்புற கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். நீதியில் நிலை பெற நேர்மையில் களிப்புற கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தலைமுறை பெற தாழ்ந்தவர் உயருற கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். பதசானிசா ரிமகமரே கமபாமகாரி சததபா ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும்.
மகிழ்வினில் திளைத்திட மனம் ஒன்றி உழைத்திட கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். இரக்கம் பெற்றிட இறைமையை உணர்ந்திட கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். இன்னல்கள் தாங்கிட இன்னுயிர் இழந்திட கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். பதசானி சரிமகமரே நமபாமகாரி சததபா. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தவக்காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை சிந்தனையாக யோவான் நற்செய்தி அலகு 4 இறைச்சொற்றொடர்கள் 10 முதல் 11 மற்றும் 13 முதல் 15 இதற்குள்ளால் வருகின்ற இயேசு சொல்லுகின்ற வார்த்தைகளையும் சமாரிய பெண் சொல்லுகின்ற அந்த உரையாடலிலே பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை மட்டும் நான் இப்பொழுது சிந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனவே இயேசு சொல்லுகிறார், கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார். சமாரிய பெண் சொல்லுகிறாள், ஐயா, தண்ணீர் முள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? இயேசு சொல்லுகிறார், இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் என்றுமே தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. சமாரிய பெண் சொல்லுகிறாள், ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் முள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, அகில உலகமெல்லாம் இன்று திருச்சபையிலே தவக்காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையினையும் அகில உலக பெண்கள் தினத்தையும் இன்று கொண்டாடுகிறோம். இந்த நாளில் மனப்பூர்வமாகவே பெண்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் அவர்களுக்கு உரிய மாண்பும் மரியாதையும் உரிமையும் மதிக்கப்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஆசையிலே அவர்களுக்காக இறை வேண்டல் செய்யவும் உங்கள் யாவரையும் என்னோடு சேர்ந்து அன்போடு அழைக்கிறேன். கடவுளின் கொடை கரையில்லாதது, அது கடையரையும் சேர்ந்து கரையற்ற வல்லமை படைத்தது. ஆனால் கடவுளின் நேரடி மக்களாகிய நாங்கள் அல்லது நாம் அவரை எங்கள் கைக்குள் வைத்துள்ளோம் என்று கர்ச்சித்து வந்த யூத சமூகத்திற்கு இயேசுவின் பார்வையும் அணுகுமுறைகளும் புதிராகவும் இருந்தன. கடவுள் யூதர் என்ற ஒரு இனத்திற்கானவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகிற்கும் சொந்தக்காரர் என்ற சிந்தனையைத்தான் சமாரிய பெண்ணிடம் சிந்தினார் ஆண்டவர் இயேசு. இயேசுவோடு நடந்த உரையாடலின் இறுதி வரை சமாரிய பெண் தன் சமூக கட்டுக்குள் கட்டுண்டு கிடப்பதை காணலாம். ஆழமான கிணறு, தண்ணீர் முள்ள ஏதுமில்லா நிலை, யாக்கோபிலும் பெரியவரோ என்ற கேள்வி, கிணற்றின் முந்தைய பயன்பாடு எல்லாமே இயேசுவிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவோ அல்லது அவ்விடத்திலிருந்து இயேசுவை அகன்று போகச் செய்யவோ வேண்டும் என்பதற்கான முயற்சிகள். ஒருவரை புரிந்து கொள்ளுவரை அவர் நமக்கு புதிர்தான். புரிந்தபின் சிறு பிரிவு கூட பெருந்துயரமாக தோன்றும். பிரிவு சில சமயங்களிலே பரிவையும் கூட்டும். தண்ணீர் தாகத்திற்கானது மட்டுமல்ல, தயக்கமின்றி உழைக்க வேகம் அளிப்பதும் கூட.
தடை தாண்டி பயணிக்கின்ற சக்தி ஊட்டுவது தண்ணீர். சாதாரண தண்ணீரே எப்படி என்றால் வாழ்வளிக்கும் தண்ணீர் இயேசு எத்துணை சக்தி மிக்கவர். சமாரியா பெண்ணுக்கு இயேசு ஒரு மிகச் சாதாரண யூதர், வழிப்போக்கர், இன எதிரி. ஆனால் அவரது வார்த்தைகளுள் உயிர் இருந்தது, உண்மை மிளிர்ந்தது. அது தண்ணீராகி அந்த பெண்ணை ஆட்கொண்டது. நிலை வாழ்விற்கு வழிகாட்டுகிற நிறைவான தண்ணீர் இயேசுதான் என மெல்ல மெல்ல உணரத் தொடங்கினார் சமாரிய பெண். ஒருவர் ஒன்றை ஆய்ந்து உண்மை என்று உறுதி செய்துவிட்டால் அதை செய்து முடிக்கின்ற சக்தி அவருக்குள் ஏற்பட்டு விடுகிறது. அந்த நிலைதான் சமாரியா பெண்ணின் உணர்வுக்குள்ளும் எழுந்தது. இயேசுடனான மனம் திறந்த உரையாடல் வழியாக பொய் நீர் எது, உண்மை நீர் எது என உணர்ந்து கொண்டார். அந்த உண்மை நீருக்காக இயேசுவிடம் யாசித்து நின்றார். மனம் திறந்த உரையாடல் எப்போதும் உண்மையை நோக்கி அழைத்து செல்லுமே. அது நன்மைக்கான தொடக்கமாக அமையும். அதுவே இயேசு சமாரிய பெண் உரையாடலில் உயிர் பெற்று எழுந்ததை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அதை தியானிக்கிறோம். எதையும் யாரையும் பார்க்கின்ற விதத்திலும் புரியும் விதத்திலுமே எல்லாம் அடங்கியிருக்கின்றன. இது நம்முடைய சிந்தனைக்கு. நாம் யோசித்து பார்க்கலாம். நான் தவறாக புரியப்பட்டு பின் சரியாக புரியப்பட்ட தருணங்கள் வாழ்க்கையில உண்டா என்று. உயிருள்ள தண்ணீராகிய இயேசுவை, உயிர் கொடுக்கக்கூடிய தண்ணீராகிய இயேசுவை இனம் காணுவோம். அதன் அடிப்படையில் நிலைப்பாடுகளை எடுப்போம். அதன் அடிப்படையிலே செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம். ஆமேன். இறைவா, முன் சார்பு எண்ணங்களில் நிலை கொள்ளாமல் திறந்த மனதோடு பிறர் எங்களையும் நாங்கள் பிறரையும் புரிந்து ஏற்று வாழுகிற வரத்தை தாரும். பிறரின் தேவைகளை புரிந்து கொண்டு பரிவோடு பகிர்கின்ற பண்பையும் தாரும். இந்த நாளிலே பெண்கள் தினத்தை கொண்டாடுகிற நாளிலே எங்கள் பெண்களை நினைக்கிற பொழுது எங்களுடைய சகோதரிகளை, நண்பர்களை, தாய்களை நினைக்கிற பொழுது மனம் மகிழ்கிறது. கடவுளே, இப்படிப்பட்ட நல்ல பெண்களை சமூகத்துக்கு தந்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பெண்களின் தினத்திலே இன்று யாவரும், குறிப்பாக பெண்கள், அவர்களது மாண்பும் மரியாதையும் புனிதமும் உரிமையும் உறவும் சமத்துவமும் சந்தோஷமும் பேணப்படக்கூடிய சமூகத்திலே நாங்கள் வளர எங்களுக்கு உதவியருளும். அனைத்து பெண்களையும் காப்பாற்றும் உம்முடைய கண்ணின் கருவிழி போல ஆண் பெண் சமநிலையிலே உம்மை எங்களது தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களை நாங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய குடும்பமாக இந்த உலகத்திலே எங்களை நடமாட வைத்தருளும். ஆண்டவரே, ஆமேன். யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
பண்பென்றால் பகை நோயா அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு
தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். பெண்மையின் வாழ்விலே வன்மைகளாயிரம் உண்மைகள் சுடுகின்றதே. கண்மையை தீட்டும் போல் நம்மதியை தீட்டுவோம், நுண்மதியை விதியாக்குவோம். பெண்மையின் வாழ்விலே வன்மைகளாயிரம் உண்மைகள் சுடுகின்றதே. கண்மையை தீட்டும் போல் நம்மதியை தீட்டுவோம், நுண்மதியை விதியாக்குவோம். சமத்துவ சூரிய சுடரொளி பரவிட சங்கமம் ஆகுவோம். பெண்ணினம் சரித்திரம் படைத்தாடுவோம், பெண்ணினம் சரித்திரம் படைத்தாடுவோம். கொண்ட நாள் முதல் உரு யாரோ என்றஞ்சு கண்கலங்கி கண்ணுறக்கம் தொலைத்தாரே அம்மா. பெண்ணாக பிறந்ததும் ஒரு கூட்டம் புடை சூழ்ந்து ஐயையோ என சொல்லி முறையிட்டு அழுதது. அன்று முதல் வேதனைகள் அகலாத சோதனைகள், அன்று முதல் வேதனைகள் அகலாத சோதனைகள். இன்று வரை நிழலாய் தொடரும் தடைகளே, இன்று வரை நிழலாய் தொடரும் தடைகளே. பெண்ணென்றால் பேராசி, மண்ணுலையின் மகராசி, கண் போல காத்தால் விண்ணெங்கு விடியும். பெண்ணென்றால் பேராசி, மண்ணுலையின் மகராசி, கண் போல காத்தால் விண்ணெங்கு விடியும். சமத்துவ சூரிய சுடரொளி பரவிட சங்கமம் ஆகுவோம். பெண்ணினம் சரித்திரம் படைத்தாடுவோம், பெண்ணினம் சரித்திரம் படைத்தாடுவோம். நடந்தாலும் படுத்தாலும் ஏன் என்னை என கேட்டு விழத்தாட்டும் சட்டங்கள். சிரித்தாலும் கனைத்தாலும் சிந்திக்க படித்தாலும் சினம் கொண்டு அடக்கிடும் சீரழிந்த கூட்டம். உறக்கங்கள் மறந்து உடல் செத்து உழைத்தாலும், உறக்கங்கள் மறந்து உடல் செத்து உழைத்தாலும் உலகங்கள் பார்க்குதே ஒருபடி தாழ்த்தியே, உலகங்கள் பார்க்குதே ஒருபடி தாழ்த்தியே. பெண்ணென்னும் தெய்வம் பெருந்தவத்தின் வடிவம், மானிடத்தை காத்திடும் மாவீர திலகம். பெண்ணென்னும் தெய்வம் பெருந்தவத்தின் வடிவம், மானிடத்தை காத்திடும் மாவீர திலகம். சமத்துவ சூரிய சுடரொளி
ஆகுவோம். பெண்ணினம் சரித்திரம் படைத்தாடுவோம். பெண்ணினம் சரித்திரம் படைத்தாடுவோம். பெண்மையின் வாழ்விலே வன்மைகளாயிரம் உண்மைகள் சுடுகின்றதே. கண்மையை தீட்டும் போல் நம்மதியை தீட்டுவோம், முன்மதியை விதியாக்குவோம். பெண்மையின் வாழ்விலே வன்மைகளாயிரம் உண்மைகள் சுடுகின்றதே. கண்மையை தீட்டும் போல் நம்மதியை தீட்டுவோம், முன்மதியை விதியாக்குவோம். சமத்துவ சூரிய சுடரொளி பரவிட சங்கமம் ஆகுவோம். பெண்ணினம் சரித்திரம் படைத்தாடுவோம். பெண்ணினம் சரித்திரம் படைத்தாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.